அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆட்டையம்பட்டியில் நடைபெறும் கிரிக்கெட் போட்டியில் விளையாட உள்ள வீரர்கள் கழக பொதுச் செயலாளரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதியழகன், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் பிறந்த நாள் நாளை மறுதினம் அதிமுக நிர்வாகிகளாலும் தொண்டர்களாலும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிலையில் சேலம் மாவட்டம் விமல் பிரதர்ஸ் சார்பில் 2ஆம் ஆண்டாக மாநில அளவிலான கிரிக்கெட் போட்டி நாளைய தினம் சேலம் மாவட்டம் ஆட்டையாம்பட்டியில் நடைபெற உள்ளது. இந்த போட்டியில் தமிழகம் முழுவதும் இருந்து 32 அணிகள் பங்கேற்கின்றன. நாள் ஒன்றுக்கு 8 அணிகள் வீதம் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் 5 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் 5வது நாளாக இறுதிப் போட்டி நடைபெறுகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசாக 50,000-ம், 2ஆம் பரிசாக 30,000 ரூபாயும், 3ஆம் பரிசாக 20,000 ரூபாயும் வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் வெற்றி கோப்பையும் வீரர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த ஆட்டையாம்பட்டியில் நடைபெறக்கூடிய இந்த கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கக்கூடிய கிரிக்கெட் வீரர்கள் இன்றைய தினம் சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார்கள். பொதுச் செயலாளர் அவர்களும் அனைத்து வீரர்களுக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன், வீரபாண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜமுத்து, ஏற்காடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சித்ரா, எங்கவடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நல்லத்தம்பி, வீரபாண்டி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் வரதராஜ், கிரிக்கெட் போட்டியின் ஒருங்கிணைப்பாளர் விமல் மற்றும் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். உமேஷ், விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.